வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளி நேயர்களே. எழுத்தாளர் லா. ச. ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய நாவல் கேரளத்தில் எங்கோ. வாசிப்பவர் மதுமிதா. அத்தியாயம் 13. உர்சை காணோமா? என்ன பேத்துற? பாத்ரூம்? அவள் விழிகள் பிதுங்கின. வலது சுட்டு விரல் இடது பக்கத்து அறையை நோக்கி காற்றை அவசரமாய் குத்திற்று. கித்தார் சத்தம் அங்கிருந்துதான் வந்தது. இப்போ நின்றுவிட்டது. அவள் குறிகாட்டிய அர்த்தம் மண்டையில் ஊறியதும் எனக்கு முதுகுத்தண்டு சில்லிட்டது. மை காட்! எழுந்து ஓடிப்போய் அரைக்கதவை தட்டினேன். ஊஹும், தானாகவன்றி தட்டி திறவாது. பிரபு, பிரபு! ஊஹும். என்னிடத்துக்கு போய் கட்டிலில் அமர்ந்து தலையை இரு கைகளாலும் பிடித்து கொண்டேன். என்ன அக்கிரமம்! கண் எதிரிலேயே அசலாத்து சொத்து, அடிவயிற்றிலே நெருப்பு. ஐயோ, என்னால் தாங்க முடியலையே. துணுக்கு துணுக்காக வார்த்தைகள் என் நெற்றி பொட்டை துருவின. எரிந்து விழுந்தேன். எரிகிற நெருப்பில் எண்ணெயை விட்டுண்டு. நீங்கள் அடக்கினது போதும். சட்டனை என் பக்கம் திரும்பி சீறினாள். பிரத்தியார் நகையை போட்டுண்டு கல்யாணத்துக்கு வந்து மினுக்கிற மாதிரி நீங்கள் இவளை இங்கு கொண்டு வராட்டா என்ன? ஐயா, ஆண்களே, உங்களுக்கு இதில் என்ன பெருமையோ? தலையில் அடித்து கொண்டாள். இதில் வயசாயிடுத்துன்னு வேற சொல்லிக்கிறேள். மீசை நரைச்சு போச்சேன்னு பாடி வேற என்னை ஏசரேள். ஆனால் இதெல்லாம் சபலம் இல்லைன்னு நீங்கள் மனசார மறுக்க முடியுமா? இதுதான் இன்னும் ஆபத்து. நெருப்போடு விளையாடுற சமாச்சாரம். புலிவாயில் தலையை கொடுக்குற சமாச்சாரம். கொடுத்துட்டு அது தலையை கிள்ளிடுத்துன்னு குத்தம் சொன்னால் என்ன அர்த்தம்? புலி சுபாவம் கிள்ளாமல் என்ன பண்ணும்? சுபாவத்தோடு விளையாடலாமோ? ஐயோ, என்னால் தாங்க முடியலையே. வயிற்றை பிடித்து கொண்டு தரையில் உட்கார்ந்து விட்டாள். உங்களுக்கு ஒரு பெண் இருந்தால் இந்த மாதிரி வேடிக்கை பார்ப்பேளோ? நான் படம் ஒடுங்கி போனேன். விஷயத்தின் குரல் வளையை பிடிப்பதில் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். நான் வெடியோடு விளையாடிக் கொண்டிருப்பது எனக்கே தெரியவில்லை. என் வயசும் அனுபவமும் அகந்தையும் என்னவாச்சு? என் பெண் மாதிரி முனகினேன். ஐய! கையை காட்டிக்கொண்டு நாக்கை பழித்தாள். பாசம் ஒழுகிறத பாரு. வேஷத்தை பூரா களைச்சாச்சு. அந்த காளி வெறிப்பார்வையும் முகத்தின் கொடூரமும் எல்லாமே பூச்சுக்கள் எனும் உண்மை இப்படித்தான் எனக்கு புலனாகணுமா? இதில் நான் மட்டும் என்ன? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள்தான். ஹாயா வீட்டை விட்டு போயிட்டேல். நாம் பெத்தது நமக்கு சரியில்லாட்டாலும் நாம் பெத்ததை நாம் அனுபவிக்க வேண்டியதுதான். நான் இப்போ அனுபவிக்கவில்லை. நீங்கள் விட்டுட்டு போனதால் அதுகள் தீர்ந்தெடுத்தா? அதுகளுக்கு இன்னும் குளிர் விட்டு போச்சு. நான் கண்டித்த சமயத்தில் அவர்களோடு நீயும் சேர்ந்துட்டு கூத்து அடித்ததில் குறைச்சல் இல்லை. இப்போ என்னை குற்றம் சொல்ல வந்துட்டையாக்கும். அதுக்காக நாம் பெற்றதை நாமே விட்டு கொடுத்துட முடியுமா? அக்கடான்னு நீங்கள் 5 வருஷம் தலைமாறிவாயிட்டேள். சியமந்து தான் சோறு போடுறான். வாஸ்தவந்தான். அவனை ஆளாக்கி விட்டதுக்கு அவன் தாயாருக்கு சோறு போடுறது பெருசு தான். அதுக்கு அவன் தாய் மெச்சிக்கிறது அதைவிட பெருசு தான். ஆமாம், இப்போத்தான் உனக்கு இங்கே பிடிக்கல, என்னோடு வந்துடுறேன், எனக்கு புதுவாழ்வு வேணும்னு அடுத்த தராசு எதிர்ப்பக்கம் சாஞ்சாடும். உனக்கு எத்தனை நாக்கு மதுரம்? அவள் பதில் பேசவில்லை. அவளுடைய வெறி தணிந்ததுமே ஆயாசம் மேலிட்டு தரையில் முன்றானை விரித்து படுத்து விட்டாள். என்னத்தையோ புரிந்தும் புரியாமலும் முனகிக்கொண்டே குளறிக்கொண்டே இருந்தாள். எனக்கு பயமாய்க்கூட போய்விட்டது. நாக்கு கீக்கு இழுத்து விட்டதா? எத்தனை நாள் இப்படியே இருந்தோமோ? விடிநேரம் நெருங்கி கொண்டிருக்க வேண்டும். எங்கோ தூர கார், பஸ் சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டது. பக்கத்தில் பெரிய விடுதி இருக்கிறதோ தெரியவில்லை. தண்ணீர் பம்பு டேங்குக்கு அடிக்க ஆரம்பித்து விட்டது. கலகலவென்று பால் புட்டிகள் ஒன்றுடன் ஒன்று இடித்து கொண்டு டிப்போவில் இறங்குகின்றன. பக்கத்து அறை கதவு மெதுவாக திறக்கும் சப்தத்தில் கிரீச்சிடுகிறது. பிரபு எங்களை மாறி மாறி பார்த்து கொண்டு வாசல் படியில் நின்றான். உதட்டோரம் குளிந்தது. ஹலோ! எழுந்து சென்று கன்னத்தில் ஒரு அறை அறைந்தேன். கன்னத்தை பிடித்து கொண்டான். திருப்திதானே? அந்த கேள்வியில் சிந்திய அலட்சியத்துக்கு என்னை கை மிஞ்சியிருந்தால் கூட தாங்கிக் கொண்டிருப்பேன். அவன் ஒன்றுமே பேசவில்லை. திடீரென்று அவன் அறைக்கு திரும்பிச் சென்று உடனே வெளிப்பட்டு தடதட என்று மாடி இறங்கி சென்று விட்டான். தோளில் கித்தார் தொங்காட்டம் ஆடிற்று. அவனை நான் பார்த்தது அத்தோடு கடைசி. சில தீர்மானங்கள் முன்னாலேயே தெளிவாகிவிடும், தெரியாவிட்டாலும். வடிகால் காணாத சீற்றம் என்னை அவன் அறைக்கு தள்ளிக்கொண்டு போயிற்று. உள்ளே சிலை நின்று கொண்டிருந்தது. புறப்படு. புருவங்கள் வினாவில் உயர்ந்தன. கிளம்பு, ஐ டோன்ட் கேர். வெறிபிடித்து கத்தினேன். உன்னை உன் தகப்பனிடம் ஒப்படைச்ச புறம் எப்படியேனும் குட்டிச்சுவரப்போ. சிலை புன்னகை புரிந்தது. எனக்கு மண்டை திகுதிகுவென எரிந்தது.
வியர்த்தத்தில் அவள் தோள்கள் தூக்கிச் சலித்தன. சீக்கிரம் புறப்படு, 8 மணிக்கு வண்டி. எங்கள் பட்டண பிரவேசம் முடிந்தது. காலை வண்டி காலியாக கிடைக்கும் என்கிற நினைப்பில் வருகிறோம். அப்படியே நினைத்து கொண்டு மற்றவரும் வருவதால் காலை வண்டியில் அன்று கூட்டம் வழியும். ஆனால் இன்று அப்படி இல்லை. ரிசர்வேஷன் இல்லாமல் வந்த திடீருக்கு அவசரத்துக்கு இடம் சௌகரியமாக, ஏன் தாராளமாகவே இருந்தது. ஆனால் அவர்களுக்கு மூட்டை முடிச்சு என்ன தட்டு கெட்டு போனது? அவள் கையில் அவள் பெட்டியோடு சரி, அவரிடம் அதுவும் இல்லை. புக்கிங் கிளார்க் ரொம்பவும் ஒத்தாசையாயிருந்தான். அவர்கள் படபடப்பை கண்டு கியூ தாண்டி அவர்களுக்கு டிக்கெட் வழங்கிவிட்டான். அவள் பின்னால் கிழவரை பிளாட்பாரத்தில் நின்ற ஒரு இளவல் அலாக்காக தூக்கி பெட்டியில் தள்ளி கொண்டிருக்கையிலேயே வண்டி நகர ஆரம்பித்து விட்டது. கெடுபிடி அடங்கி மூச்சை வாங்கி கொண்டு அந்த பக்கம் திரும்புவதற்குள் வண்டி அவுட்டரை கடந்து கொண்டிருந்தது. கிழவருக்கு நெற்றி முத்திட்டு விட்டது. இந்த பிரயாசையே தாங்க முடியவில்லை. மனச்சலிப்பு கூட சேர்ந்த பின் என்ன செய்ய முடியும்? தள்ளாமை என்பது இதுதானோ? உதவியாகவும் ஆளை தள்ளிவிடுகிறார்கள் அந்த பையனைப் போல். வேண்டாவிட்டாலும் இடித்து தள்ளுகிறார்கள். தானாகவும் தள்ளாடுகிறது. தாம்பரம் தாண்டினது பித்த வெயிலோ ஏனோ வாயில் ஜலம் ஊறி ஊறி வாந்தி வருவது போல் மறுக்கி ஆளை வில்லாய் வளைத்தது. ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டிக்கொண்டு தவித்தார். முகம் குங்குமப் பிழம்பாய். அவரை பிடித்து கொள்ள அவள் முன்வந்தாள். ஆனால் அவர் கையை பலமாக ஆட்டி அவள் கையை தீர்மானமாக உதறினார். அவர் கண்கள் கொதித்தன. அடர்ந்து நரைத்து கண் குழிமேல் தொங்கும் கரடி புருவங்கள். செங்கல்பட்டு வந்ததும் 4 இட்லி 4 வடை பார்சல் வாங்கி அவள் எதிரே வைத்தார். விழுப்புரத்தில் 2 பொட்டலம் சாம்பார் சாதம், 2 பொட்டலம் தயிர் சாதம். அவர் செய்கையில் கருணை, ஆதரவு, உபசரிப்பு இல்லை. தொலைச்சுக்கோ சனியனே என்கிற மாதிரி. பொட்டலங்களை அவருடன் பகிர்ந்து கொள்ள அவள் முன்வந்தபோது கையை ஆட்டி மறுத்துவிட்டார். ஆனால் இளம் வயிறு பசிக்கிறதே. அவர் எப்படி கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வதை விட வழி. திருச்சியில் ஒரு பன், ஒரு காப்பியோடு அவர் சரி. அவளுக்கு பக்கோடா, பஜ்ஜி பொட்டலங்கள், டீ. மதுரையில் 2 சாம்பார் சாதங்கள், 2 தயிர் சாதங்கள். அத்தனையும் அவளுக்கே. இதுவரை இருவரிடையிலும் ஒரு பேச்சு கூட தொடுக்கவில்லை. திருமங்கலம். வண்டி திருமங்கலத்திலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் ஜன்னலோரம் எதிர்க்கெதிர் உட்கார்ந்திருந்தவர்களின் 2 பெஞ்சிகளும் சொல்லி வைத்தாற்போல் காலியாயின. அந்த இடமே கூப்பை போல் தனித்து விட்டது. அதுவே இந்த நாளில் ஒரு ஆச்சரியம்தான். சாமியோடு ஞான் சம்சாரிக்கணும். கிழவர் பார்வை அவளை சிந்தித்தது. அவர் கண்களில் சுபாவமாக ஒரு ஏளனம் ஒளிந்து விளையாடும். அதே சமயத்தில் உதடுகளின் செதுக்களில் கீழுதடு ஒரு இம்மி பிதுங்கி குரூரம் மிளிர்ந்தது. அத்தியாயம் 13 முடிவுற்றது. அடுத்த அத்தியாயத்தில் நாவல் முடிவடைகிறது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.